இந்த போட்டோ வந்து இன்னும் 2 பேருக்கு தான், 3 பேர்கிட்ட தான் இருக்கு. கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா அப்பா மீச வச்சு அப்படியே பெரியப்பா மாதிரியே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 100வது நாள்ல 10 பேர் சுத்தி இருந்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு போட்டோ இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ இது ஒண்ணுதான். உங்க சித்தப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க சித்தப்பா வந்து மிஸ்டர் சண்முகம். எங்க அப்பா படிக்கலைங்கிறதுக்காக சித்தப்பா வந்து பாருங்க எப்பவுமே பின்னணியில் இருக்கிறவர். அவர் முன்னாடி வந்து போட்டோ வந்து அவரை போட்டோல பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி நாங்கள் வந்து ஒன்னா இருக்கோம். இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு ஏதாவது அசெட்ஸ் இருக்கோ ஏதோ இருக்கோ அது வந்து அவர் தான் காரணம். இஸ் அ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லண்டன்ல படிச்சவர். சரி. எங்க அப்பா வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சு ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வச்சவர். அண்ட் வந்து டோட்டலா வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டவர் அவர் தான். அவர் இல்லாத நேரத்துல தான் இப்போ எங்க அண்ணன் அந்த சீட்ல இருக்காரு இப்போ. அண்ட் ஒரு 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 பிரதர்னா ஒரு தன்னை முன்னாடி வச்சுக்காம தன்னை வச்சு எந்த போட்டோலையும் காட்டாம தூரத்துல இருந்து பின்னணியில இருந்து தன்னோட அண்ணனுக்காக ஒரு தூணா இருந்தவர் எங்க சித்தப்பா. அண்ட் நாங்கெல்லாம் வளர்ந்தோம்னா இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம். இன்னைக்கு வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு மீட் பீப்புள் அண்ட் டாக் டு பீப்புள் இஸ் ஐ திங்க் அவர் வந்து ஹி பிளேஸ் அ வெரி பிக் பார்ட். அதில் அவர் ஒரு பெரிய காரணம். நாங்கெல்லாம் இப்படிலாம் பழகிறதோ நாங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுதான் ஒரு கூட்டு குடும்பம்ங்கிறது ஒரு அழகான விஷயத்த ஒத்துமையா இருக்கிறது பெரிய விஷயம் சார். அது எங்க அண்ணன் நான் அந்த காலத்துல சாதாரணமான விஷயங்களா இருக்கலாம். இந்த காலத்துலயும் நிலைச்சு இன்னும் குடும்பமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒருவேளை வந்து எங்க வீட்டுல வந்து கூட்டம் இல்லைன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் தனிமையில இருப்போம். அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒரு ரகலை நடந்துகிட்டே இருக்கணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எங்க வீட்டுல வந்து அண்ட் இது ஒன் ஆஃப் தி போட்டோகிராஃப்ஸ். எங்க சித்தப்பா வந்து சிரிச்சு ஒரு போட்டோகிராஃப். அண்ட் மிஸ்டர் சிவாஜி ஜாட நிறைய இருக்கு. ஆமா, பாசமலர்ல அப்பாவோட ஐப்ரோஸ் எல்லாம் சித்தப்பா பார்த்து அப்பா வரைஞ்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எஸ். ஆமா ஆமா. இது வந்து தங்கப்பதக்கம் 100வது நாள் கொஞ்சம் இது ஸ்லைட். ஆமா ஆமாங்க, அந்த கெட்டப் போட்டது. ஓகே. இது வந்து தங்கப்பதக்கம்ல வந்து 100வது நாள்ல 10 பேர் சுத்தி இருந்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு போட்டோ இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ இது ஒண்ணுதான். அண்ட் இன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியே வந்து இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் எங்க சித்தப்பாவோட தான். சித்தப்பா எங்க சித்தி வந்து எங்க அம்மாவோட ஓன் சிஸ்டர், தங்கச்சி. ஆமா, இன்னைக்கு எங்களெல்லாம் வளர்த்தவங்க இவங்க தான் ஜாஸ்தி. எங்க அப்பா அம்மாவோட நாங்க பார்த்தது இவங்க தான். அவர் தான் மூத்தவர். அப்புறம் அப்பா, அப்புறம் எங்க அத்தை பத்மாவதி, அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா. தஞ்சாவூர்காரரா இருக்கிறதால கொஞ்சம் மீச வச்சிருந்தாரு அவரு. ஒரு விவசாயி அவரு. இன்னைக்கு வந்து இவங்க இந்த 3 பேர் பில்ட் பண்ண இந்த ஃபேமிலி தான் நாங்கெல்லாம். அது ஒரு அன்பான சாம்ராஜ்யம். ஆமா, நீங்க பெரியப்பா நீங்க பாத்தீங்கன்னா சில கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா அப்பா மீச வச்சு அப்படியே பெரியப்பா மாதிரியே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா வெரி ஹேண்ட்ஸம் மேன் ஆல்சோ. ரொம்ப அழகா இருப்பாங்க பெரியப்பா. பெரியப்பா வந்து பயங்கர ஜோக்கர். ஹை சன், ஹவ் ஆர் யூ, வேர் ஆல் த ஜங்கிள் லேக்ஸ் அப்படின்னா காட்டேறீங்களா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படின்னு பயங்கரமா தமாஷ் அடிப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதாவது இவங்க 3 பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நாங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பசங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான we had great times with them. எங்க வீட்டோட பேக் போன் வந்து சித்தப்பா தான். சித்தப்பா வந்து பேர் சண்முகம். அப்பா வந்து ஸ்டைலிஷா ஷேன் தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஹி வாஸ் ஃப்ரம் லண்டன்ல படிச்சுட்டு வந்தவருங்கிறதுக்காக ஹே ஷேன் அப்படின்னு. ஷேன் மாதிரியே நான் ட்ரெஸ் போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அதை வரைஞ்சதுலாம். அப்பாவுடைய படங்கள்ல எதை நீங்க அதிகம் பார்த்திருக்கீங்க? எனக்கு பிடிச்ச படம் வந்து அப்பா படம் வந்து உத்தமபுத்திரன். அருமையான படம். அதுல நீ பாத்தீங்கன்னா அப்பா வந்து வில்லனாவும் நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி ஹீரோ. அண்ட் வந்து தேர் இஸ் ஒன் சீன் ஸ்டைல் இல்ல, இந்த ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் யூத் பரங்கோலை. ஆமா, இந்த படம் தான் இது 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 எனக்கு அவ்வளவு பிடிச்ச படத்தால என்ன பண்ணேன் நானு, அப்பா கிட்ட இது நீங்க ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சரி இந்த படத்தை திருச்சி அருணாச்சலம் ஆஸ்தான ஸ்டில் போட்டோகிராஃபர், ரொம்ப நாள் வந்து சித்ராலயால வந்து ஒரு பார்ட்னரா இருந்தவர். அண்ட் நான் எங்க எல்லா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படமும் வந்து அவர் ஸ்டில் போட்டோகிராஃபர். இஸ் நோ மோர் நவ். அவர் எடுத்த ஸ்டில் அவர் வந்து இதை போட்டு எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்பா வந்து அன்பு என் ஆசி பிரபுவுக்குன்னு போட்டு கொடுத்தாங்க. அண்ட் வந்து இந்த போட்டோ வந்து இன்னும் 2 பேருக்கு தான், 3 பேர்கிட்ட தான் இருக்கு. ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் ரஜினி சார் கிட்ட இருக்கு, சூப்பர் ஆக்டர் எங்கள் அண்ணன் மிஸ்டர் கமல் கிட்ட இருக்கு, அண்ட் வந்து என் சம்பந்தி மிஸ்டர் மதிவாணன். ஆமா, அவர் வந்து ரொம்ப அப்பா மேல பிரியமா உள்ளவர், அவர்கிட்ட இருக்கு. ஸோ
திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃப் ஃபார் மீ. ரொம்ப இந்த படத்தை அழகான நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 52-55 தடவை பார்த்திருப்பேன். ஏன்னா இந்த எனக்கு ஸ்டைல் பிடிக்கும். அப்புறம் வந்து ஸ்டைல் இல்ல அப்புறம் அந்த அந்த யாரடி நீ மோகினி அந்த சாங், அப்புறம் வந்து இந்த பார்த்திபன் விக்ரமன் கேரக்டர், விக்ரமன் தான் இந்த கேரக்டர், பார்த்திபன் கேரக்டர். பார்த்திபன் விக்ரமா நடிக்கிறது, விக்ரமன் பார்த்திபனா நடிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளோ டிஃபரன்ஸ் காட்டுவார் அதுல. அண்ட் வந்து வின்சென்ட் சார் கேமரா, அப்போ வின்சென்ட் கேமராமேன், உண்மையான கேமராமேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்க் எடுத்து நீங்க பண்ண உட்கார்ந்துருப்பார், பின்னாடி நடந்து வருவது அது பெரிய விஷயம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அது இன்னைக்கு வந்து பிகாஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் வந்ததால ஒண்ணுமே இல்லை. ஆனா அது வந்து சிவாஜி சார் பின்னாடி நடந்து வருது. 2 சிவாஜி சாரும் வந்து ஃபைட் பண்ற எடுத்திருப்பாங்க, அருமையா எடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் பத்மினி அம்மா, ராகினிமா, இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்மினிமா வந்து அப்பா கூட வந்து கிட்டத்தட்ட 50 படம் அண்ட் ஒண்டர்ஃபுல், எல்லாருக்குமே பிடிச்ச ஜோடி. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க அந்த படத்தை அத்தனை முறை பார்த்துருக்கேன். இது ஒரு அருமையான ஆர்டிஸ்ட். ஆமாம், வியட்நாம் வீடு வந்து எங்கள் அப்பா கிட்டத்தட்ட வந்து 89-90 ட்ராமாவோ 100 ட்ராமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவாஜி நாடக மன்றத்தில் போட்டாங்க. அதுக்காக நாங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் இது. ஓ சரி, ஓகே. ஆமாம், பப்பிமான் தான், பத்மினி அம்மாவை பப்பிமான் தான் எல்லாரும் வந்து பிரியமா கூப்பிடுவாங்க. அது பல பேருக்கு தெரியாது. பப்பிமா பிச்சு உதறிருப்பாங்க இந்த படத்தில். அவங்க போயிட்டு அவங்க ஆமாம் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தில்லானமோ இது மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க, வியட்நாம் வீடு மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் என்ன வசனங்கள், பியூட்டிஃபுல். மாதவன் சார், பி மாதவன் சார், சுந்தரம் சார், எல்லாம் அருமை லெஜெண்ட்ஸ் எல்லாரும். இது வந்து அவங்க பத்மினி அம்மா வந்து கிட்டத்தட்ட 51 படம் நடிச்சிருக்காங்க அப்பா கூட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஹீரோயின் நடித்ததும் இவங்க 2 பேரும் தான். ஏன்னா வந்து மக்கள் வந்து அப்படி ரசித்தாங்க அவங்க படங்களை. அவங்க பண்ண கிட்டத்தட்ட 51 படங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 45 படம் ஹிட்டு. அருமையான ஹீரோயின்ஸ்லாம் இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதில் வந்து ஆமாம், கன்னடத்து பைங்கிலிங்கிறது சரோஜா தேவிமா தான். என்ன பியூட்டிஃபுல் அவங்க நடித்த படம் அத்தனை பேர். அதாவது மக்கள் திலகம் அவர் கூட, நடிகர் திலகம் கூட, அப்புறம் வந்து அம்மா ஜெமினி மாமா கூட, யாரு கூட படம் நடித்தாலும் வந்து இந்த அம்மா வந்து அப்படி ஒரு ஹிட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆமாம், அதாவது வந்து படம் வந்து அவங்களுக்காக ஓடிச்சுன்னா ஓட படத்தில் இருந்துகிட்டே இருந்தாங்க. எப்படிதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம சூழ்நிலை சாதியப்பட்டதுன்னு தெரியல, என்ன பிரமாதமா. அண்ட் வந்து என்ன ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆக்ட்ரஸஸ்ல சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருந்தவங்க மேடம் சரோஜா தேவி தான். இன்னைக்கு கூட அந்த ஆண்டி வந்து இப்போ நான் மேடம் சொன்னாவே என்னை அடிப்பாங்க முதுகுல, ஏன்ப்பா நான் ஆண்டிலாம் போயிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட், யாருமே மறக்க முடியாது. விஜயம்மா, அதாவது வந்து புன்னகை அரசின்னு சொல்றது எப்படி அதான் எனக்கு இந்த ஞாபகம் இருக்கு. எனக்கு சுமதி தாங்கி சாய்ந்தால் சுமை என்னை ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தங்கப்பதக்கம் படத்தில் இந்த சாங் அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். அப்பா கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆர்டிஸ்ட். நான் சொல்லி தான் தெரியுங்க, தமிழகமே சொல்லுவாங்க. கண்ணதாசன் சார் வருவார். கண்ணதாசன் சார் வந்து எழுதுறது பார்த்தீங்கன்னா ஐயா கவிஞர் அவர்கள் சும்மா ஒரு தடவை கேட்பாங்க. எம்எஸ்வி வந்து ஐயா மல்லிசை மன்னர் வந்து டியூனை போடுறாரு, 5 நிமிஷத்தில் எழுதி கொடுத்த பாட்டு தான் இது. நான் பார்த்தேன் இவங்க 2 பேரும் அட் ஒர்க், அதாவது லெஜெண்ட்ஸ் அட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஐயா மெல்லிசை மன்னர் அண்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவங்க 2 பேரும் 5 நிமிஷம் தான் உட்கார்ந்தாங்க, எழுதிட்டார். இதில் யார்ப்பா ஹீரோயின், இது மாதிரி வந்து விஜயம்மா ஹீரோன்னு, சிரித்தாலும் போலும் தெய்வங்கள் கூடும் அப்படின்னு எழுதியிருப்பார். அது ஸோ அந்த வகையில் வந்து புன்னகை அரிசி ரொம்ப அருமையான காம்பினேஷன். 2 பேரும் பிரமாதமான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. தங்க பதக்கம் எங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸ் படம். ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் ஜெமினி சார் அவர்களை ஜெமினி மாமான்னு தான் கூப்பிடுவோம். அண்டு சாவித்திரி அம்மா அத்தேன்னு தான் கூப்பிடுவோம் அது கடைசி வரைக்கும். ஐ திங்க் நடிகர் திலகம் நடிகையர் திலகம் அது வந்து யாருமே சொல்லணும். எப்படிப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க.